ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்ஸ் அண்ட் டவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டிஸ்கார்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஆப். அது யூஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் டிஸ்கார்ட்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, டிஸ்கார்ட்னா ஆக்சுவலாக என்ன? ஸோ டிஸ்கார்டுங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஆக்சுவலாக ஒரு சேட்டிங் பிளாட்ஃபார்ம். சேட்டிங்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிச்சது தான் அது. ஸோ அந்த டிஸ்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரீமியமான சேட்டிங் பண்ணலாம், டெக்ஸ்ட் ப்ரீமியமாக பண்ணலாம், வாய்ஸ் சேட், வீடியோ சேட் மற்றும் கேமிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி சேட்டிங்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற ஒரே சேட்டிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, கேமர்ஸ் மேக்ஸிமமாக. ஸோ பிஸ்னஸ் கிளாஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நிறைய எமோஜிஸ், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் சர்வர்ஸ் நிறையாவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் என்னென்ன இருக்குன்னு. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம டிஸ்கார்ட் ஆப்குள்ளே போய்க்கலாம். ஸோ டிஸ்கார்ட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கா. ஓகே, டிஸ்கார்ட் ஆப்குள்ளே போனோடனே இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து என்ன கேட்கும்னா, உங்களோட யூசர் நேம் கேட்கும். ஸோ யூசர் நேம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்களை எப்படி கூப்பிடணும் அதான் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம். ஸோ என்னை வந்து பிரதீப் பைலட்டுன்னு கூப்பிடணும், அதனால் நான் பிரதீப் பைலட்டுன்னு வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயிலை வைங்க. இமெயில், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட இஷ்டத்துக்கு உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் வச்சக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் அன் அக்கௌண்ட் அதை கொடுத்துக்கோங்க. க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தோடனே ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் எக்ஸ்பயர்டு அப்படின்னு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயின் பேஜ் கூட்டிகிட்டு போகும். அந்த மெயின் பேஜ் தான் வந்தோடனே உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை அக்கௌண்ட் கொடுத்தோன்னே அப்புறம் உங்களோட மெயிலில் போய் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நான் மெயிலில் போய்ட்டு வெரிஃபை இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த வெரிஃபை இமெயில் கொடுத்துக்கோங்க. உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் நீங்கள் எது வச்சிங்களோ அந்த ப்ரௌசருக்குள்ளே போகும். இல்லைன்னா ப்ரௌசர் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோடனே உங்களுக்கு என்ன கேட்கும்னா, கண்டினியூ டு டிஸ்கார்ட்னு கேட்கும். ஏன்னா இமெயில் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ வெரிஃபை ஆனோடனே நீங்கள் கண்டினியூ டு டிஸ்கார்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு டிஸ்கார்டுக்கு கண்டினியூ ஆயிரும். ஸோ டிஸ்கார்ட் போனோடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இதாயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ உங்களோட அடுத்த ப்ராசஸ் நம்ம போய்க்கலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம வெரிஃபை அக்கௌண்ட் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட அடுத்த ப்ராசஸ் சர்வரை க்ரியேட் பண்ணணும். சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ரியேட் சர்வர்னு கொடுக்கணும். உங்கள் சர்வர் பேர் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்பைரி டேட்டை செலக்ட் பண்ணணும். எக்ஸ்பைரி டேட் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இப்போ 1 டேன்னு இருக்குது. ஸோ அந்த 1 டேவை நான் வந்து செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு நான் எந்த இதுக்கு வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நோ லிமிட் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். க்ரியேட் லிங்க் கொடுக்காம வெளியே வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பழசேத வரும். கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்காம வரேன் பாருங்கள், அது மாறவில்லை. ஆனால் இப்போ வந்து நான் கொடுத்துட்டு கிரியேட் லிங்க் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தேன்னா அது கரெக்டாக உங்களுக்கு மாறிக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில் யாருக்கு வேணால் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த குரூப்பில் நீங்கள் சேர்த்துக்க முடியும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வரை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். ஓகே கேஸ், நான் சர்வர்னு சொல்கிறேனே, உங்களுக்கு சர்வர்னா என்னென்னு புரியுதா? ஸோ சர்வர்னால் உங்களுக்கு எப்படி வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்கும், வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு பேரை க்ரியேட் பண்ணி ஒரு குரூப் பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. அது யார் வேணால் ஜாயின் பண்ண முடியும் இந்த லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணால். ஸோ இதை வந்து அவங்க சர்வர்னு சொல்கிறாங்க. இந்த சர்வருக்குள்ளே உங்களால் ஸ்பெஷலைஸ்ட் கேரக்டர்ஸ் எனேபிள் பண்ண முடியும், ஒரு டெக்ஸ்டிங் பண்ண முடியும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேட், அப்புறம் டெக்ஸ்ட் சேட், அப்புறம் வந்து GIF, ஃபோட்டோஸ், மெனி மோர்லாம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 2 வகையான சேனல்ஸ் உண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேனல், இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் சேனல். வாய்ஸ் சேனல்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுறோம், பேசுகிறோம் வீடியோ கால்லாம், அதே மாதிரி வந்து டிஸ்கார்டில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு 2 எவ்வளோ பேர் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேர்லேருந்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா மற்றவங்க பேர் யார் உங்களை கூப்பிட்றான்னு காமிக்கும். இதில் உங்களுக்கு ரிங்கோ இல்லை ஏதோ ஒரு இதெல்லாம் வராது. டேரெக்டாக கூப்பிட்டா அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அந்த சைடில் ஒரு லிங்க் மாதிரி காமிக்கும். அதை கிளிக் பண்ணி அவங்க உள்ளே போய்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து உள்ளே போகாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லைவ்லாம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணால் அவங்க லைவ்னு காமிக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் மட்டும்தான் உண்டு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. வாங்க அடுத்த இதெல்லாம் போய் பார்க்கலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வர் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் ஜாயின் சர்வர் கொடுத்து இன்வைட் லிங்கை வந்து நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் சர்வர் கொடுத்துக்கலாம். இப்போ என்னோடய சர்வர் நேமை மாற்றணும், நான் தெரியாமல் தப்பாக அடிச்சிட்டேன்னா, இல்லை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்களா, உங்கள் சர்வர் நேம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிரதீப், இப்போ நான் பிரதீப்னு வேணும்னால நான் பிரதீப்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தேன்னா அது அப்டேட் ஆகிக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் சர்வர் அப்டேட் பண்ணணும்.
யாரும் இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்வைட் மெம்பர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேர் லிங்க் கொடுக்கணும். ஷேர் லிங்க் கொடுத்தோன்னே உங்களுக்கு எதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஜாயின் சர்வர் சொன்னேன்ல, அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜாயின் சர்வர் அப்படி அந்த ப்ளஸ் மார்க் கொடுத்து ஜாயின் சர்வர் கொடுத்துருக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ அனுப்புவாங்க. அப்புறம் ஜாயின் பண்ணோன்னே நீங்கள் அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து உங்களோட சர்வரில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்வர்லையோ இல்லை யாரோட உங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்வர்லையோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். டிஸ்கார்டில் மெயினான ஃபீச்சரே டெக்ஸ்டிங் தான். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்பெஷலைஸ் கேரக்டர்ஸ்லாம் எப்படி எனேபிள் பண்ணுறது தான். நீங்கள் ஸ்டார் போட்டு ஏதோ ஒரு டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹவ் அப்புறம் மறுபடியும் ஸ்டார் போடுங்க. அப்புறம் ஸ்டார் போட்டு நீங்கள் யாருக்கும் அனுப்புனீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டட் வேர்ட்ஸாக கொஞ்சம் டார்க்காக போகும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அடுத்த ப்ராசஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஸ்டார் மட்டும் போடுங்க. அப்புறம் ஹவ் ஆர் யூன்னு தான் சொல்கிறேன், அதை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இட்டாலியன் மாதிரி போகும், இட்டாலிக் போல்டு மாதிரி. ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இன்னொரு நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குது, ஒரு 4 ப்ராசஸ்லாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூ, இப்போ நான் ஹவ் ஆர் யூன்னு சொல்கிறக்காக யூ போட்டு மறுபடியும் இன்னொரு அண்டர்ஸ்கோர் போட்டு அனுப்புகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலைஸ் கேரக்டர் தான். அடுத்து வந்து சூப்பரான ஃபீச்சர் இதுதான், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. இது வந்து நான் யாருக்குமே தெரியாது, அதாவது நல்லாயிருக்கும். வாட்ஸ்அப்லலாம் கிடையாது. டச் மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். டச் திஸ்ன்னு சொல்லணும் இப்போதைக்கு. பாருங்கள் நீங்களே மேஜிக்கை. டச் திஸ்க்கு வந்து நம்ம டச்சை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கலாம். டச்சை ஹைலைட் பண்ணோடனே அடுத்த வாரத்தை வந்து இன்னொரு வாட்டி சும்மா ஒரு எமோஜி போட்டுடலாம், திஸ்ன்னு சொல்கிறக்காக. திஸ்ன்னு போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே டபுள் டைம் ஸ்ட்ரைட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு அந்த வந்து ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி எதாவது அடிச்சுக்கோங்க. 641652 நான் சும்மா இப்படி அடிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட் ஸ்லாஷை. டபுள் ஸ்ட்ரைட் ஸ்லாஷ் கொடுத்தோன்னே இன்னொரு எமோஜி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு உங்களுக்கு காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு காட்டோன்னே அப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் ஸ்டார் போட்டு திஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் மேஜிக்கே இப்போ பாருங்கள், அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த 641652 மட்டும் மறைஞ்சிரும். நம்ம இதை வந்து அவங்களுக்கு சீக்ரெட் கோடுன்னு சும்மா என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் அப்போ அனுப்புகிறேன். சீக்ரெட் கோட் அப்படின்னு நான் அனுப்ப போகிறேன், பாருங்கள் நீங்களே. ஸோ அது சீக்ரெட் கோடு நம்ம அனுப்பினோம்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் டபுள் ஸ்டார் போடணும், அது கொஞ்சம் டார்க் ஆகும். அந்த டிஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த 641652 உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ இந்த ஃபீச்சர் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கும்போது, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து நீங்கள் யாராவது மென்ஷன் போட்டுக்கோங்க. போட்டு அவங்க பேரை மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அப்படியே போய் பேர் மென்ஷன் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்டுக்குள்ளே போய்க்கலாம். டிஸ்கார்டுக்குள்ளே போனோன்னா இப்போ வாய்ஸ் சேனல்ஸில் பாருங்கள் ஜென்ரலாக இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. என்னோடய மெம்பர்ஸ்லாம் நீங்களே பார்க்க முடியுதுன்னு எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இப்போ நம்ம ஜென்ரல் தான் இருக்குது, நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்களே பாருங்கள் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு. ஸோ இன்னொரு சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆளை நான் ஆட் பண்ணியிருக்கேன், பிரதீப்னு. ஸோ நீங்களே பார்க்க முடியுது இப்போதைக்கு. இதில் வந்து பார்க்க முடியுது நீங்கள் அந்த பிரதீப் பைலட்டுங்கிற நான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அது ஆன்லைனில் இருக்குன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் காமிக்குது. இதை தான் நான் உங்ககிட்ட நான் அப்போ வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பிரதீப் பைலட் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹெட்டு. ஸோ அந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ஆன்லைனில் உங்களுக்கு வந்து அந்த மீட்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆன்லைனில் இருந்திருக்க மாதிரி அந்த ஃபோனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க ஆன்லைனில் இருந்தாங்கன்னா இந்த பைலட்டுன்னு காமிக்குது பார்த்திங்கன்னா, அப்படின்னா வந்து அவங்க எது ஆன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்கள நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களோட இதுக்குள்ளே. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ கால்குள்ளே போய்க்கலாம். வீடியோ கால்குள்ளே போனோன்னே என்னோடய ஃபேஸ் தெரியுது. ஸோ அவங்க ஃபேஸ் தெரியறதுக்கு கொஞ்சம் எனக்கு லோட் ஆகுது. இந்த வீடியோ கால் வரக்கு கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஃபோன் கையில் வச்சுருக்கேன். ஸோ 2 ஃபோனுக்குமே இப்போ ஆப்போசிட்டில் வருது. நான் இப்போ கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் சும்மா ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக நான் எதாவது கொடுத்துட்டேன். எதுவுமே கொடுக்காம இருந்தால் அது நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால தான் நான் ஏதோ கொடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் வந்து நீங்கள் யாருக்காவது வீடியோ கால் பண்ணணும் உங்கள் ஃபோனில். எல்லா ஆப்லையும் டார்க் மோட் வந்திருக்கு, இதுலேயும் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து கீழே இருக்க செட்டிங்ஸ்குள்ளே போய் அப்பியரன்ஸ்குள்ளே போனோடனே உங்களுக்கு டார்க் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுவும் நான் செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு இதுவும் இந்த ஃபீச்சர்லாம். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட டெக்ஸ்ட் சைஸ் இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே வந்து பார்த்துக்கலாம். ஸோ வெள்ளையாக தான் இருக்குது. ஓகே, பிளாக் கலரில் மாறிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்புக்குரிய உங்களுக்கு டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே நல்லா தான் இருக்குது. ஃபீச்சர் சூப்பர்ஸாகவே கொண்டு வந்திருக்காங்க இந்த டிஸ்கார்ட் ஆப்பில்.
அடுத்து வந்து இந்த ஆப்ஷன் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் தாங்க சூப்பராக உங்களுக்கு பண்ணி தருது. இது வந்து சூப்பராக எக்கோ கேன்சலேஷன், நாய்ஸ் கேன்சலேஷன், ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் மற்றும் சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்கும்போது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறோம் விண்டோஸில். ஸோ டிஸ்கார்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே டிஸ்கார்ட் டவுன்லோட் அப்படின்னு இன்னொரு பக்கம் வரும். ஸோ டிஸ்கார்ட் டவுன்லோடு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட் அவங்களோட அஃபிஷியலான வெப்சைட் காமிக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடுச்சு. அதோட எக்ஸ்டென்ஷன் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. அது ஹிட்டன் ஆகிருக்கும் இப்போதைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அனானிமஸ் ஃபைல், அதனால் உங்கள் பார்க்கும்போது வியூவர்ஸ்க்கு வந்து ஹிட்டனாக இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். ஒரு 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 20 செகண்ட் ஆகும். அது 20 செகண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு 5 அப்டேட் கேட்குது. ஸோ அந்த 5 அப்டேட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகிக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபைல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செகண்ட் ஃபைல் ஆகிட்டுருக்கு. செகண்ட் ஃபைலும் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபைல் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அது வந்து உங்களுக்கு பாதி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி வந்து நீங்கள் 5 ஃபைல் டவுன்லோட் ஆகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5வது ஃபைலும் டவுன்லோட் ஆகி முடிய போகுது. அது அப்டேட் இப்போ ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு அப்டேட்ஸ்லாம். ஸோ ஃபாஸ்டராக அப்டேட்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ 4 ஆஃப் 5 வந்துடுச்சு. அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ். அவ்வளோதான், அப்டேட்ஸ் இன்ஸ்டால் ஆகி இப்போ ஸ்டார்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட QR கூட உங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் அப்படியே லிங்க் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் அலோ மட்டும் தான் கொடுக்கணும். இது வந்து இங்கே வந்து பிளாக் கலராக தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹிட்டனால் அனானிமஸ் ஃபீச்சர்ஸ்லாம் ஹிட்டனாக தான் தெரியும். அதனால் உங்களுக்கு பிளாக் கலர் தான் தெரியும். ஸோ ஸ்டார்டிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அதான் கேட்கும். நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்குள்ளே போயிட்டேன். ஸோ நான் லேப்டாப்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன்.
அதை நான் இங்கே காமிக்க போகிறேன் எப்படி தெரியும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நான் டிஸ்கார்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, டிஸ்கார்டுக்குள்ளே போயாச்சு. டிஸ்கார்ட் ஓகே சாரி டிஸ்கார்டுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, டிஸ்கார்டுக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் வந்து லேப்டாப்பில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் பிரதீப் பைலட் சர்வரில் போகிறேன். 2 சர்வரில் நான் இருக்கேன். ஒன்று வந்து பைலட் சர்வர், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோடது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் பைலட் சர்வர். ஸோ அதுலேருந்து ஸ்க்ரீன் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அது இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் லேப்டாப்ஸ் தான், எதுக்குமே கிடையாதுங்க. ஒன்லி ஃபார் லேப்டாப்ஸ், நாட் ஃபார் ஃபோன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம்னா இங்கே வந்து காமிக்கும் யார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ வாங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். இதுலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் பைலட் சர்வருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ போயிட்டோம்னா அது காமிக்கும் எப்படி பண்ணுறோன்னு. ஸோ வாங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். எந்த பேஜுன்னு கேட்குது, நான் வந்து ஜென்ரல்லையே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃப்ரேம் ரேட் 30 fps 720லே கொடுத்துக்கலாம். கோ லைவ். ஓகே, இப்போ நான் லைவாக போயிட்டுருக்கேன். இங்கே பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேட் இருக்குது. வெளியே வந்து பார்க்கலாம். ஓகே, ஜாயின் வாய்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போ வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால வரல. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் போகிறேன்னு காமிக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே லேப்டாப்லேயும் லைவ்னு காமிக்குது. ஸோ லைவ்னாலே நமக்கு வந்து சொல்லும். வாங்க நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த காலில் வந்து ஜாயின் ஸ்ட்ரீம் கொடுக்கலாம். ஜாயின் ஸ்ட்ரீம் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் ஜாயின் ஆகுது. ஸோ கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு, என்னென்னு பார்க்கலாம். ஓகே கேஸ், வந்துருச்சு. இப்போ நான் பேசுகிறதே எக்கோ அடிக்குது, ஏன்னா நான் கிட்ட தான் பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமும் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்க்குறாங்கன்னு தெரியுது. ஸோ இப்போ நான் ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுக்க போகிறேன். ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதான் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது மற்றும் அதோட ஃபீச்சர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப் டு தட், see you later again. Bye.